ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நோய்கள் இல்லாத வாழ்க்கைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்கலாமாங்க. தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த ஆப் மூலயமா ப்ராடக்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன்று நெஞ்சுச்சளி. இந்த நெஞ்சுச்சளிக்கு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு காய்ச்சி தடவி வந்தால் நெஞ்சு சளி குணமாகும். அடுத்து தலைவலிக்கு துளசி இலையிலும் 2 லவங்கம் சுக்கு சேர்த்து நெற்றியில் பற்று மாதிரி போட்டு வந்தால் தலைவலி குணமாகும். தேர்ட் ஒன் தொண்டை கரகரப்பு. இதுக்கு சுக்கு, மிளகு பால், திப்பிலி, ஏலரசி இது எல்லாம் வறுத்து பொடி செஞ்சு தேனில் கலந்து குடிச்சு வாங்க, சரியாகும். அடுத்து தொடர் விக்கல். இந்த விக்கல் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நெல்லிக்காயை நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு தேனில் சேர்த்து சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு தொடர் இருமல் சரியாகும் விக்கல். அடுத்து அஜீரணம். 1 டம்ளர் தண்ணியில் கருவேப்பிலையும் இஞ்சி சீரகம் இதை 3ஐயும் சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடித்து பாருங்கள், அஜீரண கோளாறும் சரியாகும். அடுத்து சீரகம், சுக்கு, ஓமம் சேர்த்து துவையலை அரைச்சி சாப்பிடுங்க, அதுக்கும் அஜீரணம் சரியாகும். வாயு தொல்லை. இதுக்கு வேப்பம்பூவை உலர்த்தி வெயில் நிழல்லே உலர்த்தணும். உலர்த்தி வெந்நீரில் அதை தூள் பண்ணிவிட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், வாயு தொல்லையும் வயிற்று புண்ணும் சரியாகும். அடுத்து வயிறு வலிக்கு வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு மோரில் கலந்து குடிங்க, வயிற்று வலி சரியாகும். நெக்ஸ்ட்டு சரும நோய், ஸ்கின் அலர்ஜி மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கமலா பழம், ஒரு சிலர் ஆரஞ்சுன்னு சொல்லுவீங்க, அந்த பழத்துடைய தோலை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு பொடி செஞ்சு தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, நம்ம ஸ்கின் அலர்ஜி சரியாகும். அடுத்து மூக்கடைப்பு. ஒரு சின்ன துண்டு சுக்கு தோலும் சுக்கை தோல் நீக்கிட்டு 1/2 லிட்டர் நீரில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு பாலோ இல்லை சர்க்கரை சேர்த்து காலையிலையும் ஈவினிங்கும் சாப்பிட்டு வாங்க, மூக்கடைப்பு சரியாகும். அடுத்து கண் எரிச்சல். இது உடல் சூடை குறைக்கணும். வெந்தயத்தை மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, கண் எரிச்சல் சரியாகும். நெக்ஸ்ட்டு வயிற்றுக்கடுப்பு. இதுக்கு புழுங்கல் அரிசியை வடித்த தண்ணீரில் சிறிதளவு உப்பு சேர்ந்து குடிச்சிட்டு வாங்க, உப்பு இல்லை வெண்ணெய் கலந்து சேர்த்து குடிச்சிட்டு வாங்க, சரியாகும். பற்கூச்சம். இதுக்கு புதினா விதையை வாயில் போட்டு மெல்லணும். அடுத்து இல்லைன்னா புதினாயும் உப்பும் சேர்த்து பல் துளக்கினால் சரியாகும். வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவோட சேர்த்து சாப்பிட்டு வாங்க, இல்லது கடுக்காயை வாயில் ஒதுக்கி வைத்தாலும் ஒரு பக்கம் சேர்த்து ஊற வச்சு வைங்க, அப்பயும் சரியாயிடும் வாய்ப்புண். அடுத்து வயிற்றுப்பொருமல். இது வசம்பை நல்லா சுட்டு எடுத்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் கறியாக்கி பொட்டு வைப்பாங்கள்ல, அதை மாதிரி நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெயில் 3 கலந்து வயிற்று பகுதியில் பூசி வாங்க, வயிற்று பொருமல் நீங்கும். அடுத்து இடுப்பு வலிக்கு சாதம் வடித்த கஞ்சியை ஆற வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய்யில் கலந்து குடிச்சிட்டு வாங்க, இடுப்பு வலி சரியாகும். வியர்வை நாற்றத்துக்கு படிகாரக்கல்லை குளிக்கும் நீரில் கலந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வியர்வை நாற்றம் போயிடும். சிலருக்கு உடம்பு வலி இருக்கும் இல்லையா, அதுக்கு சாம்பிராணியும் மஞ்சள், சீனி இதை கஷாயமாக எடுத்து பாலில் கொஞ்சம் வெல்லம், சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க, உடம்பு வலி சரியாயிடும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு நீண்ட நாள் புண் ஆறாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதை சுட்டு நல்லா பொடி செஞ்சுட்டு தேங்காய் எண்ணெயில் குழப்பி இரவில் நைட்டில் தூங்கும் போது அந்த புண்ணு மேலே போட்டுவாங்க, சீக்கிரம் குணமாயிடும்.
கண் வலிக்கு பார்த்திங்கன்னா வெண்தாமரை மலரை ஒரு தண்ணியில் நல்லா காய்ச்சி அதோட ஆவியை வந்து கண்ணில் படும்படி பார்த்துட்டு வாங்க. கண் வலி சரியாயிடும். மலச்சிக்கலுக்கு வந்து காலையில் வந்து கடுக்காய் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. 15 நிமிஷத்துலேயே வந்து குடல் வந்து சுத்தமாகி நல்லா க்ளீன் ஆகிடும். இது போல் உங்களுக்கு மருத்துவ குறிப்பு வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.